ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிடிஎஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான சிக்கன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா. சிக்கன் குழம்பு வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா அண்ட் ரைஸோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இதே போல் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக வரும். சிக்கன் குழம்பு செய்கிறதுக்கு நம்ம ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு சின்ன வெங்காயம் 100 எடுத்துக்கோங்க, 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய். ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகு, சோம்பு, பட்டை, கிராம்பெல்லாம் சேர்த்துக்கோங்க. லைட்டாக வந்து பொரிஞ்சால் போதும், ரொம்ப பொரியணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. சின்ன வெங்காயம் நல்லா வதங்கணும். இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேங்காவை சேர்த்துக்கிறேன். தேங்காவை சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வதக்கி விடுங்க. தேங்காவோட கலர் நல்லா மாறணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு தேங்காய் நல்லா கலர் மாறி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். நமக்கு குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி ஆகிட்டு, அடுத்து வந்து குழம்புக்கு தேவையான வெங்காயம், தக்காளி எல்லாமே எடுத்து வச்சாச்சு. வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயம், அதுக்கப்புறம் 3 தக்காளி, 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 4 டேபிள் ஸ்பூன் வந்து மல்லித்தூள், அப்புறம் ஒரு 3/4 கிலோ சிக்கன் தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். அதையும் வாஷ் பண்ணி எடுத்தாச்சுங்க. இன்றைக்கி நான் மண் சட்டியை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். மண் சட்டியில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்ததுமே கருவேப்பிலை, பச்சை மிளகாய், கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்து வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கிறேன். வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு அது கூடவே வந்து மிளகாய்த்தூள், மல்லித்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கி விடலாம். மசாலா நல்லா வதங்கி பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி நான் 3/4 கிலோ சிக்கன் தான் எடுத்துருக்கிறேன். நல்லா சிக்கன் மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு விட்டுருங்க. அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணால் சிக்கன் நல்லா தண்ணி விட்டுருக்கேன். இப்போ வந்து நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் மிக்ஸி ஜாரை கழுவிட்டு அந்த தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணியை சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிறேன். அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கிரேவியாக வேணும்னாக்கா தண்ணி அளவு கம்மி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் குழம்பாக வேணும்னா தண்ணி அளவை அதிகமாக்கிக்கோங்க. இன்றைக்கி நான் சிக்கன் குழம்பு தாங்க செய்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு இறக்கணும்னா நமக்கு சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிரும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் மேலாப்பில் கொஞ்சமாக மல்லித்தலை தூவி இறக்குங்க. சூப்பரான கமகமன் வாசத்தோட சிக்கன் குழம்பு ரெடி. ஒரு தடவை இந்த சிக்கன் குழம்பை ட்ரை பண்ணி பாருங்கள். திரும்ப திரும்ப இதே மாதிரி தான் வைக்க சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. கட்டாயம் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத எங்களுக்கு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.